ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் கண்மணி உதயா. சூரன் போர் பார்க்குறதுக்கு கோயிலுக்கு வழிகிட்டுட்டேன். சரியா? நீங்கள்லாம் சூரன் போர் பார்க்க போனீங்களா நேற்று? ஆம், வாங்க இப்போ கோயிலுக்கு போயிட்டு கோயிலை உங்களுக்கு நான் சுற்றி காட்ட போகிறேன். அதுக்கு பிறகு சூரன் போர் நடக்கிறதையும் பார்க்க போகிறோம். வாங்க. ஓகே, கோயிலுக்கு வந்துட்டோம். பாருங்கள், இதான் கோயில். இது நெடுங்கேணியில் இருக்கிற கதிர்வேலாயுத சுவாமி கோயில். ஓகே, பழமை வாய்ந்த ஒரு கோவில், முருகன் ஆலயம். ஓகேவா? நான் இந்த நேற்று வீடியோஸ்லாம் பார்த்தீங்க, நான் ரீல்ஸ் போட்டிருந்தேன், பாட்டு சாங் எல்லாம், அதெல்லாம் இந்த கோயில் தான். ஓகேவா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. கோயில் இது கருவறை, அது கருவறைகளில் வேல் தான் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நவக்கிரகங்கள்லாம் இருக்கிற ஒரு கோயில் தான். சரியா? ஒரு அழகான ஒரு ஷோ கொண்டு போட்டு செய்து விடுவோன்னு பார்த்தா ஒரே காப்பிரைட்டு பிளாக் பண்ணிகிட்டு இருக்குங்க. அந்த பாருங்க, வேல் தான் இருக்குது கருவறையில் இருக்காங்க. அதோட என்ன செய்கிறது, ஓஷ் தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சரி வாங்க பார்ப்போம், பரவாயில்ல. என் ஓஷை நீங்களாம் நேசிப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். ஓகே, பாருங்கள் இவ்வளோ அழகான வேலைப்பாடுகளோட இது உள்வீதியை நான் காட்டுறேன். இப்போ கோயில் உள்வீதி. ஓகே, கவலைப்படாதீங்க, சூரன்புரையும் காட்டுவேன். நேற்று லைவில் சூரன்பூர் போட்டேன். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல, யாரெல்லாம் பார்க்கலன்னு தெரியல. பரவாயில்ல, நான் சூரன்பூர் வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன். இது விநாயக பெருமான் சந்நிதி, அது உள்ளே இருக்கிற சின்ன சன்னதி. ஓகே, எடுத்து வச்சுருக்கிறேன், நான் அதையும் போடுறேன். ஓகே, இது எதுவும் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் சூரன்பூர் நடக்க போதில் அந்த வாகனங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. பாருங்கள், இது பின்புறம் கோபுரம். அப்புறம் அப்படியே வாங்க, இது மகாலட்சுமி. கும்பிட்டுக்கொள்ளுங்க காய்ஸ். மகாலட்சுமி அம்மனை கீழே இருந்து தான் அப்படியே பார்த்து தான் பார்க்கணுன்றக்காக தான் அப்படி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? வாங்க வாங்க. எல்லாம் வல்ல இறைவனுடைய முருகப்பெருமானுடைய அருளும் ஆசைகளையும் பெற்று நீங்கள் நல்வாழ்வு பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். பாருங்கள், இதே கிணறு, அங்கால சண்டீஸ்வரர், இங்கால முப்பெரும் தேவியர் இருக்கிறாங்க. கலைமகள், அலைமகள், மலைமகள். அப்புறம் வாங்க, இதுதான் நம்மளுடைய பாருங்கள், தண்டாயுதபாணி. சரியா? தண்டாயுதபாணி தெய்வம். ஓகேவா? முருகன் தான், முருகனுடைய தான். ஓகே, அங்கே நவக்கிரகம் இருக்குது. இதுதான் வசந்த மண்டபம். வசந்த மண்டபத்தில் உள்ள முருகன் தான் போயிருக்கிறாரு சூரன்பூருக்கு, வெளியே எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஓகே, போயிருக்காரு. இஞ்சால பைரவர். அப்படியே வாங்க, நீங்கள் சொன்னால் முன்னுக்கு நாங்கள் திரும்பவும் வந்துட்டோம். வசந்த மண்டபத்துக்கு நேராக உள்ள பெரிய மண்டபம் இது. ஓகே, பாருங்கள், இப்படியே திரும்பினா மூலஸ்தானம். சரியா? அவ்வளோதான். அங்கெல்லாம் தான் நவக்கிரகம் இருக்குது. இந்த வெளியே பாருங்கள், கோயிலின் அருகிலின் கோடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையா, குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரவன் கலையா. வாய் ஒளருது. அழகான பாட்டில் அது மாதிரி கோயில் அருகில் கூடிய கூட்டத்தை பாருங்கள். தலையா கடல் அலையா நம்ம இருக்கும். இவங்களை தெரியுமா உங்களுக்கு? இவங்க காணாமல் போயிட்டாங்களாம், தெரிஞ்சால் இருக்கா யாருன்னு சொல்லி யாராவது பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், சூரன்பூர் தொடங்க போகுது. நான் நடந்துகிட்ருக்கு. நான் அதை அடுத்த வீடியோவில் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். விசிட் ஃபார் மை சேனல். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, சூரன்பூர் நடந்துகிட்ருக்குது. இதை முழுமையான வீடியோவாக நான் இன்னொரு வீடியோவில் பதிவில் போடுறேன். இது ஃபுல்லாக போட காட்டாது, கட்டுப்படியாகாது. பாருங்கள் எவ்வளோ சனங்கள் பார்த்துட்ருக்காங்கன்ட்டு. நீங்கள்லாம் யார் நேற்று சூரன்பூர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஓகேவா? சரி, அடுத்த வீடியோவில் மிக அழகாக சூரனை வதம் செய்கிறத காட்டுறேன். ஓகே, பாய், see you.